என் பேர் ரவி. நான் கடல் தொழில் 20 வருஷமாக பார்த்து வரேன். இப்போ நாங்கள் வந்து அந்த போட்டில் தொழில் பார்க்குறது குறைஞ்சது 15 நாள் கடல் மேலே பயணம் செய்வோம். இன்னும் கூடுதல் 30 நாள் வரைக்கும் கடல் மேலே கடந்துட்டு கரை வர்ற மாதிரி இருக்கும். கடலுக்கு போகும்போது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த போட்டை பொறுத்தளவில் இப்போ கவர்மெண்ட்டு நிறையா ரூல்ஸ் போட்டதுனால எல்லாமே எங்களுக்கு சேஃப்டியாக உள்ளது. லைஃப் ஜாக்கெட்டு, போயா, அப்படியே தற்காப்புக்குள்ள பொருள் எல்லாமே இப்போ உள்ள போட்டில் எல்லா பொருளையும் சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ போகும்போது எங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருள், குடிக்கிறவர்களுக்குள்ள தண்ணி வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொண்டுட்டு போயிடுவோம். டீசலும் அதே மாதிரி அங்கே ஒரு மாதத்து வரைக்கும் பார்க்குற அளவுக்கு எப்பவும் ஸ்டோரேஜ் லாஞ்சில் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சாப்பாடுக்குள்ளே அரிசி, ஜாமான், பொதுவாக இங்கேருந்து கிளம்பும்போதே ஒரு மாதத்துக்குள்ளே ஜாமான் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டுகிட்டே போயிடுவோம். அது கூடவே எங்களுக்கு மீன் படுற பொறுத்து கரையை வந்தோம்னா அடுத்தக்கான மீன் ஜாமானே ஏற்றிடுவோம். கடலுக்கு போகும்போதுனா இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம்னா இப்போ நம்ம மணப்பாட்டு கடல் அது வரைக்கும் போகும்போது ஒரு நார்மல் காற்று இதுவோ கிடக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போட்டு, இப்போ இந்த போட்டு 80 அடி நீளம். இந்த போட்டுவே இந்த மணப்பாட்டு கடலில் தாண்டின பிறகு ஒரு இப்போ மணப்பாட்டு கடல்லாம் ஒரு 25-30 மைல் தூரத்துக்கு அங்கிட்டு இருக்குது. அது தாண்டினது இந்த போட்டு அதிகமாக லப்பக்கூடிய போட்டு தான். அதனால் இதை போகும்போது எங்களுக்கு அடுத்தக்கான சேஃப்டியாக உள்ள இதில் இந்த போட்டில் இப்போ உள்ள போட்டில் தான் வச்சுருக்காங்க. மேப்படினா இப்போ போன மாதிரி கன்னியாகுமரி கடல் தாண்டினோம்னா மாதிரி மேற்கடலுக்கு போயிட்டோம்னாலே குறைஞ்சி ஒரு மாதம் ஆயிரும். ஒரு இங்கேருந்து அப்போ நாங்கள் ஓடுறது வலை வைக்காமல் ஓடுறது 5 நாள் அரைச்சி வலை வைக்காமே ஓடிடுவோம். அதுக்கு அங்கே ஒரு 10 நாளில் தொழில் பார்த்து மீன் படுற பொறுத்து இங்கே நாங்கள் ஸ்டோர் ஐஸ் ஒரு 500 பிளாக் ஏற்றுவோம். 500 பிளாக் 600 பிளாக் வரைக்கும் ஏற்றிட்டு போகிறோம். அந்த ஐஸ் காலியாக வர பொறுத்து என்னைக்கு காலியாகுதோ அன்னைக்கு கரையை போட்டு கரையை கொடுப்போம். திருப்பி வரும்போது எங்களுக்கு போதுமான லாபம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக கரையை வருவோம். இல்லை அதிக நாள் ஆகிட்டுனா ஐஸு தானே, இது கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே கரைஞ்சி போகிற பொருள், காற்று போட்டாலும் கரைஞ்சிடும். அப்படி இதில் இருந்த உடனே அந்த ஐஸ் கரையாகிறதுக்குள்ளே எவ்வளோ மீன் பிடிக்குமோ அவ்வளோ பிடிச்சிட்டு கரையை திருப்பி வருவோம். அதுக்கான எங்களுக்கு போதுமான லாபம் கிடச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நேரம் அதிக நாள் ஆகிட்டுனா நஷ்டம் தான். போதுமான செலவு இல்லாமல் ஒரு மாதம் கிடந்தோம்னா ஒரு 20 ரூபா 15,000 ரூபா இப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பாடு இல்லைட்டா பாடு அதிகமாக பட்டு மீன் பட்டு கரையாண்டோம்னா சுருக்குனால வந்தோம்னா கொஞ்சம் இப்போ போன வீட்டுலாம் போயிட்டு வரும்போது 60,000 ரூபா பங்கு ஒரு ஆளுக்கு. எங்களுக்கு பரவாயில்ல, பாடு நல்ல பாடு பிள்ளைகளுக்கு 60,000 ரூபா கிடைச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஐஸு சுருக்கமாக தான் கிடையாச்சு, ஆனால் பாடு நல்லா பாடு. இது சுருக்கு நாள் 15 நாளில் வந்தாச்சு. மேற்கடலில் போயிட்டோம்னாலே ஒரு மாதம் ஆயிரும். ஆனால் அதுக்கான சாமானமாக எல்லாம் கொண்டு போகிறோம். ஓகேண்ணா. இது ஆடையாளர் இது பெருசாக இருந்தாலும் அடுத்த சின்ன இது தக்கன கடல் போகும்போது இது ஆடும். கடல் போகும்போது ஆடணும். ஆமாம், அது மலைவழியாக வரும். ஒரு வீடியோ காட்டுறேன். ஃபோன் மைக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? கவர்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுத்ததில் இப்போ கடலில் நாங்கள் தொழில் பார்க்குறது ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் இந்த சேட்டலைட் ஃபோனுங்கிறது. மற்ற இது ஒரு நார்மலாக நம்ம தொழில் பார்க்க உணவு இருந்தாலும் இந்த சேட்டலைட் ஃபோன் கவர்மெண்ட்டு தான் அது கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்ப சேஃப்டியாக உள்ளது. எதனால ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ நாங்கள் 600 மைல் 800 மைல் வரைக்கும் போகிறோம். அப்போ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் இந்த புயல் ஒரு நேரம் நாங்கள் அதிகமாக கப்பல்காரங்களை கூப்பிட்டு தான் அந்த காற்றோட அலுவரசையை கேட்போம். காற்று ஒரு 10 நாளைக்கு ஒவ்வொரு கப்பல்காரங்க 2 நாள் 3 நாளைக்குள்ளே சொல்லுவாங்க. ஒவ்வொரு கப்பல்காரங்க இந்த க்ரீன் ஷிப்னோட ஷிப் அவங்க ஒரு 10 நாள் ஒரு 10 நாளைக்குள்ள ரிப்போர்ட் நம்ம கேட்டோம்னா அது தக்கன ரிசல்ட் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. எந்தெந்த ஏரியாவில் காற்று கூடி மாறும் அப்படின்னு சொல்லி ஓரளவு பேசிட்டு போவாங்க. அப்படி போயிட்டு கப்பல்கிட்ட கேட்டோம்னா இந்த சேட்டலைட் ஃபோன் வந்த பிறகு கரையை ஃபோன் பண்ணி நான் கேட்டுருவோம். கரையை ஓனர் கேட்டாலே அவங்க செல்லில் உடனே காற்றோட இது எவ்வளோ நீ இருக்குது, இப்போ இந்த ஏரியா காற்று அதிகமாக கிடக்கு அப்படின்னா நீ இது ஒரு 60 நாட்டிகள் எங்கிட்ட நவுட்டி இந்த பாயிண்ட் பேர் அப்படி போனீங்கன்னா அங்கிட்ட உள்ள காற்று என்னால் வர அவங்க அங்கிட்ட உள்ள எல்லா ரவுண்டில் உள்ள காற்றையும் கனெக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால இப்போ சேட்டலைட் பண்ணுறது ரொம்ப சேஃப்டியாக உள்ளது.
3 கிலோ. ஆமாம் அது ஒன்றும் 6 கிலோ 3 கிலோ. வீட்டுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட நாளில் போயிட்டு வாலி வயசுல இருக்கும்போது வீட்டை நினைக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஃபேமிலி ஆன பிறகு என்ன வீட்டில் உள்ளவங்க தேடுறாங்களா, சின்ன பிள்ளைகள் எப்படினாலும் எம்மா எப்பா எப்பா எப்பறியா எப்பறியா இது நம்ம பேசலாம். இப்போ இந்த ஒரு 20 மைடு சீலாவுக்கு இப்படி மீன் கிடக்கும்போது நான் எங்களுக்கு செல்லில் டவர் பிடிக்கும், கன்னியாகுமரிக்கு நேரம் இருக்கும் பேசிடுவோம், சின்ன கிட்டலாம். இப்போ அங்கே போயிட்டோம்னா பேச முடியாது. ஏன்னா இப்போ சேட்டலைட் ஃபோன் வந்து கவர்மெண்ட் செஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனால் ஒரு காலுக்கு வந்து 20 ரூபாய்க்கு மேலே போகுது. அது வந்து ஓனர் அவங்க தான் பேச முடியும், நம்ம பேச முடியாது. டிரைவர் தான் அதே பேசணும். இப்போ நம்மளும் பேசணும்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு முக்கியமான அறிவு இதாகிட்டு சொந்த பந்து யாரும் இறந்துட்டு அதுக்கு முக்கியமாக பேசணும். இந்த மாதிரி இருக்கு, இங்கே வரணும், இந்த ஏரியாவில் நிற்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஏரியாவில் போக முடியாதுல்ல. இப்போ நம்ம பக்கத்தில் இருந்தால் சரி ஏறி போகலாம். சரி ஒரு வாரம் ஆகும் அவங்க இறங்குது, அவங்க எல்லாம் முடிஞ்சப்போ தான் சரின்னு போக முடியும். உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச நம்மளுக்கு தவறு செல்லு தவறு நம்ம இந்த ஊருக்கு நேரம் இருக்குது எனக்கு ஏறி பைப்பரில் இறக்கி விடுங்க அப்படின்னு இறங்கி போகலாம். மற்றபடி எல்லாம் உள்ளே போயிட்டோம்னா நம்ம வர்றதுக்கு கஷ்டம். நம்ம அதெல்லாம் முடிஞ்ச எல்லா காரியங்களையும் முடிஞ்ச தான் வரும். இதுல என்னன்னா சும்மா நம்ம இப்போ சின்ன பிள்ளைல இருந்தோடனே ஒரே சின்ன பிள்ளைய நினைப்பா இருக்கும். இங்கே பேசுறதுக்கு வாங்குறதுக்கு வாலி வயசுல ஒண்ணுமே தெரியல. எனக்கு கல்யாணம் பண்ணி பிறகு அதே ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னா மாச கணக்கில் கடலுக்குள்ள இறங்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். அதான் மற்றபடி ஒரு பார்க்காம இது விஷயத்து இல்லாம சிப்பிந்தா தான் எங்கேயும் இல்லை. மற்றபடி போட்டில் எதுவுமே எல்லாமே நல்லா தான் இருக்கு. மற்றபடி நம்ம இந்த கரையில தான் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு.